மார்ச் மந்த்துக்கான செகண்ட் பார்ட் நடப்பு நிகழ்வுல இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் பார்ட் வீடியோ, அதுக்கான பிடிஎஃப் இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வந்து நான் டெலிகிராம்ல போட்டேன். டெலிகிராம் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதியமான் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு டெலிகிராம் கிடைக்கும். அதுல இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பிப்ரவரி ஜனவரிக்கான நடப்பு நிகழ்வு வீடியோவாகவும் பிடிஎஃபாகவும் போட்டிருக்கேன். அதையும் நீங்க டெலிகிராம்ல பார்க்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா, எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோல தமிழ்நாடு சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள், சில முக்கிய தினங்கள், விருதுகள், இதை பத்தி நம்ம பார்த்துருவோம். சரியா, மார்ச்சுக்காக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இதையாச்சும் படிச்சுட்டு போங்க. ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்தா நம்மளால ஆன்சர் பண்ண ஒண்ணுமே தெரியாம போறதுக்கு அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியமான நான் செலக்டடா என்னோட ஹேண்ட் நோட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் தர ஃபைனல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ் மற்ற தேர்வுகளுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, முதல்ல தமிழ்நாடு சம்பந்தமான நியூஸ் பார்த்துடலாமா? நம்மாழ்வார் விருது வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது தஞ்சாவூர், அப்புறம் திருப்பூர், காஞ்சிபுரத்தை சேர்ந்த 3 பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பாருங்க, கோ சித்தர் தஞ்சாவூர், திருப்பூரை சேர்ந்த கே வி பழனிசாமி, காஞ்சிபுரத்தை சேர்ந்த கே எழிலன், 3 பேரும் கேன்னு இருக்கா. ஓகே, தஞ்சாவூர், திருப்பூர், காஞ்சிபுரத்தை சார்ந்த கோ சித்தர், கே வி பழனிசாமி, கே எழிலன், இவங்க 3 பேருக்கு நம்மாழ்வார் விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து தோழி விடுதிகள். தோழி விடுதிகள் அப்படிங்கிறது இந்த பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள். ஏற்கனவே வந்து சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தங்கும் விடுதிகளை வந்து இந்த பெண்களுக்கான தோழி விடுதிகளாக மாத்திட்டு இருக்காங்க. இது வந்து 1980ல கொண்டு வந்தது. சோ ஏற்கனவே வந்து 10 விடுதிகள்ல 9 விடுதிகளை தோழி விடுதிகளாக மாத்திட்டாங்க. மொத்தம் 21 பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகளாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரு அப்டேட் தான். சரிங்களா, அடுத்து நீங்க நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம். நீங்க நலமா அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அதாவது மாநில அரசுடைய செயல்பாடுகள் எல்லாம் முறையாக செயல்படுத்துவது, அது மக்கள் கிட்ட போயிருச்சா, சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத தொலைபேசி அழைப்புகள் மூலமாக கால் பண்ணி கேட்பாங்க. அமைச்சரோ, சிஎம்ஓ, இல்ல ஆட்சியரோ, செயலாளரோ கால் பண்ணி ஓகே உங்களுக்கான திட்டங்கள் வந்து சேர்ந்துச்சா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கேட்டு வாங்குவாங்க. சோ இதுதான் வந்து நீங்க நலமா திட்டம். ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கா, சோ இந்த நம்மளுடைய மாநில அரசினுடைய திட்டங்கள்லாம் சரியாக தான் செயல்படுத்திட்டு இருக்கோமா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகே, சரி. அடுத்து இணைய வழியில் நத்தம் பட்டா மாறுதல் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இணைய வழியில நத்தம் பட்டா மாறுதல் திட்டம் இங்க அறிமுகப்படுத்துது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு. அடுத்து இதை பத்தி ஏற்கனவே பார்த்திருப்போம், HPV தடுப்பூசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதாவது 9ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய்ப்புற்று இலவச தடுப்பூசி. சரிங்களா, அந்த இதுக்கான ஒரு தடுப்பூசி மனித பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வைரஸ். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ இதை நோட் பண்ணிக்கோங்க, HPV தடுப்பூசி திட்டம். பிப்ரவரியிலே பார்த்து பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு பார்த்திருப்போம். சோ அந்த கண்டென்ட் தான். அடுத்து கடல்சார். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கடல்சார் உயர் இலக்கு படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாடு வனத்துறை வந்து ஒரு சிறப்பு பிரிவை உண்டு பண்ணியிருக்காங்க. என்னது, கடல்சார் உயிர் இலக்கு படை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளில் வந்து கடல் வளம் சுரண்டலுக்கு எதிராக அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது கடல்சார் உயர் இலக்கு படை. சரியா, அடுத்து புதுமை பெண் திட்டம். சின்னதா ஒரு ரீகால். புதுமை பெண் திட்டம் வந்து செப்டம்பர் 5, 2002 வந்து ஸ்டார்ட் பண்ணது. மக்களை தேடி மருத்துவம், இது ஒன்று எக்ஸ்ட்ராவா அண்ட் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. சரி, பரவாயில்லை. மக்களை தேடி மருத்துவம் அது வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் இது ஒரு முக்கியமானது, தமிழ்நாடுல புதிய மாநகராட்சிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டை 1, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதிதாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகள். உங்க புக்ல வந்து நீங்க 15 படிச்சிருக்கலாம், 21 படிச்சிருக்கலாம். சோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் மந்த்ல ஒரு 4 மாநகராட்சிகள் புதுசா அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. சரிங்களா, புதுசா 4 அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, திருவண்ணாமலையும் காரைக்குடியும். சரியா, புதுசா 4 மாநகராட்சிகள் அறிவிச்சிருக்காங்க, திருவண்ணாமலையும் காரைக்குடியும். புதுசா புதுக்கோட்டை 4, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. ஏதாவது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1998 கீழே வந்து அறிவிச்சிருக்கக்கூடியது. ஓகே, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது. ஏற்கனவே வந்து இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் செம்மொழி மாநாடு 2010ல கோவையில கொடிசியாவில் நடந்துச்சு. ஸோ ஜூன் மாசம் நடந்துச்சு. 2010 கருணாநிதி அவர்களுடைய தலைமையில நடத்தினாங்க. இப்போ 2025ல 2வது உலக தமிழ் மாநாடு நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சென்னையில நடத்த போறாங்க 5 டேஸ்க்கு. ஓகே,
2025 ஜூன்ல நடத்த போறாங்க. அடுத்து கடன் வாங்குவதில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு, இரண்டாவது இடத்தில் மகாராஷ்டிரா, மூன்றாவது இடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. கடன் வாங்குவதில் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கு கடன் வாங்குறதுல. அடுத்து மாநில விருதுகள் சிலவற்றை பார்க்கலாம். ஔவையார் விருது 2024 ஔவையார் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க? பாஸ்டினா சூசைராஜ் அப்படிங்கிற பாமா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. கருக்கு அப்படிங்கிற ஒரு புதினம் எழுதுனதுக்காக இந்த விருது அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? சூசைராஜ், பாமா, கருக்கு அப்படிங்கிற ஒரு புதினம். 2012 ஜெயலலிதா சர்வதேச மகளிர் தினத்தின் அன்னைக்கு இந்த விருதுகள் வந்து வழங்குவதாக அறிவிச்சாங்க. அப்புறம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து ஆஸ்கார் விருது 96th ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சிறந்த நடிகராக சில்லியன் மார்பியும் அதே மாதிரி சிறந்த நடிகையாக எம்மா ஸ்டோன் அவங்க 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது கொடுத்திருக்காங்க. சோ இவர் வந்து ஓப்பன்ஹைமர் ஓப்பன்ஹைமருக்கு வந்து சிறந்த அந்த படத்துல நடிச்சதுக்காக சிறந்த நடிகர், அந்த சிறந்த இசைக்கான விருது வாங்கியிருக்கு. சிறந்த இயக்குநருக்கான விருதும் கிறிஸ்டோபர் நோலன் வந்து வாங்கியிருக்காரு. சரியா? ஓகே. சிறந்த நடிகை எம்மா ஸ்டோன் புவர் திங்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து சாகித்ய அகாடமி விருது 2023 மொழிபெயர்ப்பு விருது வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்ணையன். நிறைய பிரிவுகளை கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும். 2023 கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து கருங்குன்றம் அப்படிங்கிற புத்தகத்துக்காக, என்ன புத்தகம்? கண்ணையன் தட்சிணாமூர்த்தி கருங்குன்றம் புத்தகம். த பிளாக் ஹில் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்தது. மமாங் தாயினுடைய த பிளாக் ஹில் அப்படிங்கிற இங்கிலீஷ் புத்தகத்தை தழுவி மொழிபெயர்த்து எழுதப்பட்டது. மொழிபெயர்ப்புக்காக கருங்குன்றம் புத்தகம். சரியா? கண்ணையன் கருங்குன்றம், கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. அடுத்து முக்கியமான சில விருதுகளை பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்போ விருது, அதாவது பூட்டானுடைய ஒரு உயரிய விருதுன்னு சொன்னா இந்த ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்போ விருது அப்படிங்கிறது இருக்கு. சரிங்க? இந்த மாதிரி நிறைய விருதுகள், ஒவ்வொரு நாடும் உயரிய விருதுகள் இருக்கும். அதெல்லாம் மோடி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறது முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ முதல் வெளிநாட்டு தலைவராக மோடிக்கு, நரேந்திர மோடிக்கு ஆர்டர் ஆஃப் த ட்ரூக் கியால்போ விருது வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பூட்டானுடைய உயரிய விருது. அடுத்து மெட்ராஸ் மியூசிக் அகாடமி வந்து என்ன பண்ணிருக்காங்க? சங்கீத கலாநிதி விருது. சரியா? கர்நாடக இசையான ஒரு உயரிய விருது வந்து கொடுத்தாங்க TM கிருஷ்ணாவுக்கு. சரியா? சங்கீத கலாநிதி விருது அப்படிங்கிறது யார் கொடுத்தாங்க? TM கிருஷ்ணா. ஓகே. அடுத்து ஏபல் விருது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிரெஞ்சு கணிதவியலாளருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மைக்கேல் தலகிராண்ட் அப்படிங்கிறவருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஏபல் விருது 2003 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மைக்கேல் தலகிராண்ட், ஏபல் தலகிராண்ட். ஓகே, சரி. அடுத்து இதெல்லாம் வந்து முக்கியமானவை தமிழ்நாடு சம்பந்தமா ஒரு ஃபியூ நியூஸ். அப்புறம் வந்து முக்கியமான தினங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சதுங்க. ஏற்கனவே இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? சரி, அவ்வளவுதான். குயிக்கா வந்து இதை பார்த்துட்டு ஒரு வாட்டி ஒரு ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது முடிச்சிடலாம். ஒரு 10 minutes அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆயிருக்கேன். இப்போ இன்னொரு 10 minutes பாருங்க, வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடலாம். ஓகே. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி என்ன முக்கியமான தினங்களாக வந்து நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. மார்ச் 1 என்னது? உலக பூஜ்ஜிய பாகுபாடு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். மார்ச் 1 உலக பூஜ்ஜிய பாகுபாடு தினம். மார்ச் 3ஆம் தேதி உலக வனவிலங்கு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினம். பாதுகாப்பு தினம் நம்மளை சுத்தி 4 பேர் எப்பயும் வச்சுக்கணும், பாடி கார்டு மாதிரி. அப்பதான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். சரியா? 3-4 பேர் வச்சுக்கணும். 3ங்கிறது மார்ச், 4ங்கிறது தேதி. சரியா? மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு. இந்த மாதிரி ஏதாவது க்ளூ போட்டு படிங்க. அப்ப வந்து உங்களுக்கு நான் சொல்றது உங்களால கனெக்ட் பண்ண முடியாம போயிடும். அதனால கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு டேட்டா மட்டும் சொல்றேன். பட் நீங்க வந்து லாங் டேர்ம்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனா நீங்க என்ன பண்ண, ஒரு க்ளூ வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து வனவிலங்கு தினம். உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3ஆம் தேதி. தேசிய பாதுகாப்பு தினம் 4 பேரு. உடல் பருமன் தினம். குண்டா இருக்கிற 4 பேரை தானே நம்ம பாதுகாப்புக்கு வச்சுப்போம், நல்ல பல்கா இருக்கிறவங்க வச்சிருப்போம். பருமன் தினம், உடல் பருமன் தினம். அடுத்து மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். இந்த தினத்தை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. மக்கள் வந்து தேசிய பெண்கள் தினத்தையும் சர்வதேச மகளிர் தினத்தையும் தேசிய மகளிர் தினம் அப்படிங்கிறது என்னைக்கு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இதை கமெண்ட் பண்ணுங்க, இது என்ன டேட் அப்படின்னு, யாருடைய பிறந்தநாளை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா பிப்ரவரி வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா பிப்ரவரி மந்த் தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். மார்ச் 8 அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உலக மகளிர் தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, மார்ச் 15
உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் முக்கியமானது. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15. அடுத்து தேசிய தடுப்பூசி தினம். தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16ஆம் தேதி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து மார்ச் மாதத்துல வேற என்ன முக்கியமான நாட்கள்? மார்ச் 21 சர்வதேச காடுகள் தினம். மார்ச் 21 சர்வதேச காடுகள் தினம். அது மட்டும் இல்லாம உலக டவுன் சிண்ட்ரோம் தினம். இது எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? மார்ச் 21 உலக காடுகள் தினம். அது மட்டும் இல்லாம டவுன் சிண்ட்ரோம், குரோமோசோம் எத்தனை இருக்கும்? எஸ், ஒன்னு கம்மியா இருந்தா உலக டவுன் சிண்ட்ரோம் தினமாக வந்து மார்ச் 21 செலிப்ரேட் பண்றோம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஸோ இந்த நாள்லயும் கிராம சபை கூட்டம் நடக்கும். உலக நீர் நாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? கிராம சபை கூட்டங்கள் நடக்கக்கூடிய தேதிகள் இதுவும் ஒன்று. உலக தண்ணீர் தினத்தன்னைக்கும் நம்ம கூட்டுறோம். மார்ச் 22. அடுத்து மார்ச் 23 உலக வானிலை தினம். மார்ச் 23 உலக வானிலை தினம். மார்ச் 24 உலக காசநோய் தினம். 2025க்குள்ள காசநோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா போன வீடியோல? எஸ், இந்த பிடிஎஃப்ல இருக்கும் பாருங்க. மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 25 உலக புவி நேரம். மார்ச் 25 உலக புவி நேரமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம். மார்ச் 27 உலக நாடக தினம். ஸோ நாடகம்லாம் ஈவினிங் 7 மணிக்கு தான் போடுவாங்க. மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச கழிவுகள் தினம். மார்ச் 30 சர்வதேச கழிவுகள் தினம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமானது எடுத்திருக்கோம். இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம்னா இது அட்லீஸ்ட் எது வாட்சி தெரிஞ்சுட்டு போங்க. சரியா? உலக காசநோய் தினம், இது நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம், மகளிர் தினம். சரியா? அடுத்து தேசிய பாதுகாப்பு தினம், வனவிலங்கு தினம். வனவிலங்கு தினம் ஒன்று, தேசிய காடுகள் தினம். அட்லீஸ்ட் இது வந்து நீங்க முக்கியமாவது பார்த்துட்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சாதான் நம்மளால ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மார்ச்சுக்கான முக்கிய நடுவுகள். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி பாருங்க. மார்ச் 1 என்னது? உலக பூஜ்ய பாகுபாடு தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம், தேசிய பாதுகாப்பு தினம். அடுத்து வந்து சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8, உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15, தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16, மார்ச் 21 சர்வதேச காடுகள் தினம் அல்லது உலக டவுன் சிண்ட்ரோம் தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம். அப்புறம் வந்து மார்ச் 22 உலக தண்ணீர் தினமாக அனுசரிக்கிறோம். அடுத்து மார்ச் 23 உலக வானிலை தினம். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 25 உலக புவி நேரம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 தேசிய சர்வதேச கழிவுகள் தினமாக அனுசரிக்கிறோம். இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது இல்லாம இன்னும் சில முக்கியமான நாளாக இருக்குது. அதாவது பை தினம், பை டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பையோட வேல்யூ என்னது? 3.14. அதனால மார்ச்சுக்கு 3 14ஆம் தேதி, அதாவது மார்ச் 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டே அப்படின்னு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இதுவாச்சும் தெரியும். ரொம்ப முக்கியமான நான் நோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுவாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு சின்ன குழு வேணா கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்கள் சைட்லேருந்து கிரியேட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப லாங் டைம் வந்து மெமரியில் நிற்கும். மார்ச் 1 உலக பூச்சிய பாகுபாடு தினம். இப்போ எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பண்ணுவோம்? பிப்ரவரியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 28, 29 இந்த தேதிகள் வந்து வரதை நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா? ஸோ ரேர் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து ஒரு எப்பயுமே பிப்ரவரின்னு எடுத்துக்கிட்டா 28 இல்லை 29 வைங்க. அது என்ன பாகுபாடு காட்டுறீங்க? இந்த மந்த்துக்கு மட்டும் 28 வைக்கிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 29 வைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்து மார்ச் 1 வரும்போது பூஜ்ய பாகுபாடு தினம் அப்படின்ட்டு நம்ம வச்சிருக்கோம். பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். பூஜ்ய பாகுபாடு தினம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது ஒரு வகையில் நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ பட் நமக்கு க்ளூக்காக என்ன பண்றோம்? ஸோ இந்த மாதிரி என்ன பிப்ரவரிக்கு மட்டும் 28, 29 அப்படிலாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது. சரியா? அதனால பூஜ்ய பாகுபாடா நம்ம வந்து கடைபிடிக்கணும். அடுத்த நாள் ஆக்சுவலா பிப்ரவரி 28க்கு அப்புறம் என்ன வரணும்? மார்ச் 1 தானே வரணும். வராம நீங்க என்ன பிப்ரவரி 29 வைக்கிறீங்க? பாகுபாடு காட்டுறீங்க ஒரு வருஷம் மட்டும். ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அடுத்து மார்ச் 3ஆம் தேதி உலக வனவிலங்கு தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். அப்படியே பார்த்தீங்கன்னா மார்ச் 21 ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா 3 வந்துடும். சரிங்களா? ஸோ இது 3 மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச காடுகள் தினம். வனவிலங்கு தினம் 3ஆம் தேதி, 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடுகள் தினம். சரிங்களா? ஓகே. இப்போ பாதுகாப்பு தினத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்மளை சுற்றி 4 பேர் வேணும். அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். இப்போ இந்தியாவை 4 பக்கத்துல இருந்து பாதுகாக்கணும்.
தேசிய பாதுகாப்பு தினம், உடல் பருமனா இருக்கக்கூடியவங்களை பாதுகாப்பு வச்சுக்கலாம். ஒரு குழுவுக்காக இதுவும் இந்த டேட்டோட கனெக்ட் ஆகுது இல்லையா, அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து சர்வதேச மகளிர் தினம் பார்த்தோம். அடுத்து தேசிய மகளிர் தினம், அது உங்களுக்கு தெரியும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாமல் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினமாக டிசம்பர் 24 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் வந்து 1986 நம்ம அந்த ஆக்ட் கொண்டு வந்தோம் இல்லையா, டிசம்பர் 24. ஸோ அதை நினைவு கூறக்கூடிய வகையில் கொண்டு வருது. இது உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். ஸோ அது வந்து மார்ச் 15. இது 83 நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் இதே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் 15, இது டிசம்பர் 24 நுகர்வோர் உரிமைகள் தினம். 2 நாள் இருக்கு. அடுத்து தேசிய தடுப்பூசி தினம். தேசிய தடுப்பூசி தினம் இன்னைக்கு வேக்சின் டே வந்து மார்ச் 16 வேக்சின்கான ஒரு நாள். ஓகே, அதாவது 6 வயசு வரைக்கும் வேக்சின் போடுவாங்க. 6 வயசு வரைக்கும் வேக்சின் போடுவாங்க. ஆனால் வெறும் 6 கிடையாது, மார்ச் 16. சரிங்களா? மார்ச் 16 1லேருந்து 6 வயசு வரைக்கும், பிறந்ததுலேருந்து 6 வயசு வரைக்கும் வேக்சின் போடுவாங்க. ஸோ மார்ச்சில் வந்து மார்ச் 1லேருந்து 6, மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது சின்ன க்ளூ தான், பட் நீங்கள் இன்னும் நல்லா சூட் ஆகுது அப்படின்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன தோணுதோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சர்வதேச காடுகள் தினம், இது வந்து காடுகள் தினம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி முன்னாடி பார்த்தா வனவிலங்கு தினம் 3ஆம் தேதி பார்த்தோம். சர்வதேச காடுகள் தினம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்களில் வந்து பார்த்தீங்கன்னா 21வது இணையில் மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து டவுன் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து அந்த 21 குறிப்பிடுறதுக்காக வந்து டவுன் சிண்ட்ரோம் தினமாக அந்த 21ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? அது விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மார்ச் 21. ஸோ அப்படி ஒன்று கம்மியான விலங்குகளாக போயிடுவாங்க, காட்டுக்குள் தான் வாழணும், காட்டில் தான் வாழணும் அந்த மாதிரி. ஸோ பட் ஜஸ்ட் விழிப்புணர்வு, இது வந்து ஒரு க்ளூக்கு தான். ஓகேங்களா? அதையும் திரும்ப சொல்லிடுறேன். ஓகே, அப்படி கம்மியாக இருந்தால் ஸோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். சரியா? ஸோ அது அப்பா கிட்ட இருந்தோம் அம்மா கிட்ட இருந்தோம் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். சரியா? அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது. பட் அவங்களுக்காக வந்து நிறைய உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளூக்காக என்ன பண்ணுறோம்? ஸோ அவங்க காடுகளில் தான் வாழ்வாங்க, டவுன் சிண்ட்ரோம் அப்படி வந்தா காடுகள் தினம் அப்படின்னா இது வந்து இங்கே வனவிலங்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்ச் 22 தண்ணீர் தினம். இது கண்டிப்பாக நீங்கள் மப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? தண்ணீர் தினம் இது ஏன் பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்ம கிராம சபா கூட்டங்கள் நடக்கக்கூடிய தேதிகள் இதுவும் ஒன்று. ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, குழு போடணும்னு அவசியம் இல்லை. தண்ணீர் தினம், இப்போ பாருங்கள், தண்ணீர் வேணும்னா என்ன பண்ணணும்? வானத்திலிருந்து மழை வந்தால் தான் உண்டு. தண்ணீர் தினம் மார்ச் 22. அப்போ இப்போ இப்படியும் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்க, காடுகள் நல்லா இருந்தால் தான் என்ன வரும்? தண்ணி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, தண்ணி வந்து எங்கேருந்து கிடைக்கும்? வானிலையிலிருந்து கிடைக்கும். சரிங்களா? வானத்திலிருந்து கிடைக்கும். ஸோ வானிலை தினம். ஓகேங்களா? காடுகள் நம்ம வளர்த்தாதான் தண்ணீர் நமக்கு கிடைக்கும், அப்போ தான் வானத்திலிருந்து மழை வரும். சரிங்களா? ஸோ அப்படியே 1 2 3 ஒரு ப்ராசஸ். சரியா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காடுகள் மூலமாக தான் நமக்கு வந்து தண்ணீர் கிடைக்குது. சரிங்களா? வானிலையிலிருந்து. சரிங்களா? மழை பெஞ்சாதான் என்ன கிடைக்கும்? காடுகள் நல்லா வளரும். ஸோ அதன் மூலமாக தண்ணீர் கிடைக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரியாக கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மார்ச் 24 காசநோய் தினம். மார்ச் 24 காசநோய் தினம். அடுத்து உலக புவி நேரம், உலக நாடு தினம், சர்வதேச கழிவுகள் தினம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. ஸோ இந்த டேஸ் பார்த்தோம். தமிழ்நாடு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வார் விருது, அப்புறம் வேறு என்ன முக்கியமானது, நீங்கள் நலமா திட்டம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கடல்சார் உயர் இலக்குப்படை, அப்புறம் வந்து வேறு என்ன, புதிய மாநகராட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுக்கோட்டை, புதுசான 4 மாநகராட்சிகள், திருவண்ணாமலை, காரைக்குடி. புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மொழி, உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்துறது. ஸோ கடன் வாங்குறது ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ அப்புறம் இந்த விருதுகள். ஓகே, ஸோ மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஸோ அவங்கள நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது போதுங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. டெலிகிராமில் பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒட்டு மொத்தமாக. ஸோ முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ see you in the next class. Thank you.